வைகோவை விட கருணாநிதி திட்டம் எவன் இருப்பான் சொல்லுங்க. எந்தெந்த பேசினார்? இப்போ அவர் எங்க இருக்காரு? திமுக கூட தான். இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை அந்த தொழிலை செய்யலாம். இவங்க கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதில் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் டிவிகே. இந்த திமுகவை நம்பாதீங்க. கூடிய விரைவில் ஒரு சுமூகமான ஏற்பாடு நடக்கும் என்று தான் எனக்கு தெரிகிறது. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க வச்சிருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வச்சிருவாங்க. விஜய் வந்து பாஜகவுக்கு ஆதரவான மனநிலையில இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டு இருக்குல்ல. அவர் யதார்த்தத்தை பேசுறாரு. காரணம் கரூர்ல கை சுட்டுனா திருப்பரங்கண்டத்தை சுட்டுக்கூடாதுன்னு பாக்குறாரு. கரூர்ல செய்தது செந்தில் பாலாஜி என்பதை நிரூபித்து காண்பிப்பார் விஜய். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம் கோபி. அதிமுக பாஜக கூட்டணி என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு? இப்போ அவங்க கூட்டணி வச்சதுல இருந்து வேற எந்த கட்சியும் வரல அப்படிங்கிறது, அப்புறமா நிறைய விஷயங்கள்லாம் கடந்து வந்துட்டோம். பட் இப்போ செயற்குழு பொதுக்குழுல அவர் சொன்னதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கூட்டணி யார் யார் வரணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார்ன்ற தீர்மானம் மூலமாக ஓபிஎஸ் டிடிவிக்கு எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இடம் இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் வருது இல்லையா? இது மூலமாக பாஜக தலைமைகள் இங்க நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர்ல ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. அப்ப இதுவே அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் வருது இல்ல? இதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அங்க டெல்லியில? திமுகவும் காங்கிரசும் பரப்பக்கூடிய பொய் செய்திகளுக்கு தாங்கள் அடிமையாக கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், டெல்லியில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தால், தமிழகத்தை வைத்து பார்த்தால் அவங்க 2 பேரும் ஸ்மூத்தா தான் இருக்கா மாதிரி நான் பாக்குறேங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அமித்ஷாவை பொறுத்து மட்டும் ஏப்ரல் 2025 சொல்லிவிட்டார். என்டிஏவினுடைய தலைவர் தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முடிச்சு விட்டாங்க. இப்போ கூட்டணி இபிஎஸ் சேர்த்துக்க, இபிஎஸ் சொல்லிட்டாரு ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும் சேர்த்துக்க மாட்டேன்னு. இப்போ வேற ஏதாவது வயா மீடியாவை பண்ணணும். எங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் கோபி, வைகோவை விட கருணாநிதி திட்டம் எவன் இருப்பான் சொல்லுங்க. எந்தெந்த பேசினார்? பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு போடலாம். 72 மணி நேரம் வீடியோ கிட்ட இருக்குது. அது ஒரு திமுக எம்பி அப்பவே கொடுத்தது எங்கிட்ட, ஒரு ஷார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். இப்போ அவர் எங்க இருக்காரு? திமுக கூட தான். அந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் வந்து, நீங்க ஏதான ஒரு கட்சியில சேர்ந்துருங்க, பாஜக சேர்ந்துருங்க, இல்ல நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிப்பேன்னாரு. ஆக மொத்தம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவா அதிமுகவா என்று இருக்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து வந்த பிறகு அவர் மனதில் ஒரு நிதர்சனம் வந்து விட்டது. அதிமுக ரெட்டையில தான் முக்கியம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ரெட்டையில தரமாட்டேன்னு மிஸ்டர் இபிஎஸ். வேற ஏதாவது பலாப்பழத்திலிருந்து ஜெயிக்கலாமா? ஜெயிப்பார். ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய வாக்கு செல்வாக்கு இருக்கிறது, அவர் ஜெயிப்பார் கண்டிப்பாக. இருப்பினும் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு, சசிகலாவுடைய நிலைப்பாடு, இதையெல்லாம் ஓரிரு நாட்களுக்குள் முடித்து விடுவார். அதே மாதிரி பாமகவில் இருக்கக்கூடிய அப்பா மகன் சார், ஆக்சுவலி கூட்டணியில இப்ப பாமக பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, அது வந்து அவங்க கூட பேசி அவங்கள சமாளிச்சுட்டா போதுமானது. நான் இங்க வரேன், ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் கூட்டணியில இல்ல, எப்படியும் கட்சிக்குள்ள கிடையாதுன்றது எடப்பாடி பழனிசாமியோட முடிவின் மூலமா தெரியுது. கூட்டணிக்குள்ள இல்ல இருக்க முடியாதுங்கிறதும் இப்ப இந்த தீர்மானத்தின் மூலமா தெரிய வருது இல்ல? இது என்டிஏக்கு நெகட்டிவால போய் முடிஞ்சிடும். அவங்க நம்ம 2 பேரும் பேசுறதை விட அவங்க they are in very much control. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், நட்டா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசிவிட்டார், சசிகலாவுடன் பேசிவிட்டார். கூடிய விரைவில் ஒரு சுமூகமான ஏற்பாடு நடக்கும் என்று தான் எனக்கு தெரிகிறது. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க வச்சிருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? வச்சிருவாங்க. அது திருவனந்தபுரம் அழுத்தத்தை தரும். அந்த ஸ்பீச்ல யாரும் கவலைப்படாதீங்க, கடைசி கட்டத்துல கடைசி நேரத்துல ஒரு நல்ல ஒரு வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு சொன்னது ஜஸ்ட் வெறும் நம்பிக்கை தருகிற வார்த்தை தானா, இல்ல வலிமையான கூட்டணி அமைய போகுதா? வலிமையான கூட்டணி அமையும், கண்டிப்பாக அமையும். திராவிட முன்னேற்ற கழகத்தை
ஆட்சியிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிவேன் என்று அமித்ஷா 5 முறை சொல்லியிருப்பதை நிரூபித்து காண்பிப்பார். எப்படி ஹரியானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா பண்றாரோ அது மாதிரி திருவனந்தபுரத்தை பண்ணி காமிச்சாரு. இப்ப இங்கேயும் பண்ணி காமிப்பார். இல்ல அது இன்க்ளூடிங் டிவிகேவா? அது போக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஒரு டிவிக்கேங்கிற ஒரு தேர்ட் போர்ஸ் வந்த உடனே 4 அணி போட்டி ஆயிடுச்சு. இப்போ அதை 2 அணியா எப்படி கொண்டுறது? அதை கொண்டு வந்தா திமுகவுக்கு லாபமா சாதகமா அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதில் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் டிவிகே. அதை செய்து காண்பிப்பார்கள். எப்படி செய்ப்பார் வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாத்தோட இன்னொன்னு சொல்றேன் கோபி, ஏப்ரல் 2ஆம் தேதி 2026ஆம் வருடம் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் ஓய்வு பெறுகிறார்கள். அதில் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க போறாரு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் தெரியாது. திருச்சி சிவா, தம்பிதுரை, ஜி.கே. வாசன் ஓய்வு பெறுறாங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. தார்மீக ரீதியாக தமிழகத்தில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ராஜ்யசபா தேர்தல் இந்த எக்ஸிஸ்டிங் அசம்பிளில நடத்தினா அது நல்லதா கெடுதலா சொல்லுங்க? லீகலா சொல்லாதீங்க, தார்மீக ரீதியா. நாளைக்கு சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா இந்த 6 எம்பிகளை ரிசைன் பண்ணுவாங்களா? ஆமா, கொஞ்சம் மிஸ்மேட்சா தான் இருக்கும். அசிங்கமா இருக்குல்ல. இது மாதிரி ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் இருந்திருக்கு. ஆனா அவங்க தார்மீக ரீதியா செஞ்சாங்க. அதை திமுக செய்யுமா? காரணம் என்ன கேட்டால் எல்லாருக்கும் பதவி தந்துடுறேன்னு சொல்லி முடிச்சிருவாரு. அப்ப திமுக காரலாம் எங்க போவாங்க? திருச்சி சிவா 7 தடவை இருந்துட்டார், 8 தடவை இருந்துட்டார். அவர் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா புதுசா வர உதயநிதி விட மாட்டாரு, அவனுடைய ஆளுங்க எல்லாம் சேர்த்துப்பாங்களே. சோ வாட் அபௌட் தாவேகா சார்? தாவேகா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தான் கொண்டு விடும் திமுகவிற்கு. விஜய் என்பவர் இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்காங்க பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை எடிஷன் லீட் ஸ்டோரி, எல்லா பத்திரிகைகளும் லீட் ஸ்டோரி, ஏதோ குழப்பத்தை பார்க்கிறோம் என்று. ஆக மொத்தம் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியினுடைய கமிட்டி ரிப்போர்ட் திமுகவிற்கு எதிராகத்தான் போகும். சர்க்கார் கமிஷன் மாதிரி இது ஒரு பெரிய கரூர் பின்னடைவை கொடுக்கும். அதை விஜய் நன்றாக பயன்படுத்திக் கொள்வார். இப்ப பாருங்க, அந்த திருப்பரங்குன்றம் 5-6 சீட் காலி, கரூர் பக்கத்துல இருக்கிற 5-6 சீட் காலி. இந்த 20 சீட் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு டிஎம்கே எங்க மெஜாரிட்டி இருக்கு கோபி? சார், ஆனா அங்க லோக்கல்ல இருக்கிற மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்ற மாதிரி பெருசா தெரியலையே. கொஞ்சம் ஹிந்து அமைப்புகள் ஆதரவுல இருக்கிறவங்க தான் எதிரா பேசுறாங்க. ஜெனரல் பீப்புள் அப்படி பேசலையே. இப்போ பாஜக இந்து அமைப்புகள் போன்றோர் இப்ப இந்த விஷயத்தை கையில் எடுத்து தேவையில்லாம ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தானே அவங்களோட பார்வை. இல்லாம நீங்க எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு அவங்களுடைய மத பிரச்சனை. இதே மாதிரி ஒரு இஸ்லாமியர்களோ, கிறிஸ்தவர்களோ, சீக்கியர்களோ, ஜெயின்காரனோ செஞ்சான திமுக அரசாங்கம் விட்டு விடுமா? இல்ல இது பாஜக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடந்தா திமுக விட்டு கொடுப்பாங்களா? கடந்த 4 நாட்களாக அகில இந்திய அளவில் அனைத்து ஆங்கில, ஹிந்தி, மராட்டி, ஒரியா, குஜராத்தி தொலைக்காட்சிகளில் இந்த தீபத்தூண் தானே முக்கியமா இருக்கிறது. அது நெகட்டிவா தானே இருக்க போகுது. நார்த் இந்தியன்ஸ் தமிழ்நாட்டுல ஓட்டு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஒரு அப்சர்ஜ் கொடுத்திருக்கு இல்லையா? வேஷ்டி கட்டி யார் போனாலுமே நீ திமுகவான்னு கேக்குறாங்க எல்லாரும் டெல்லியில. அப்ப நீங்க ஆன்டி ஹிந்துங்கிறாங்க. பார்த்தோன்னே தீபத்தூணை பத்தி கேக்குறாங்க. எல்லாருக்கும் அது ஒரு புத்துணர்ச்சி உண்டு வைக்கிறது. அது எங்க கை வச்சாரு அந்த தேனி கூண்டுல மு.க. ஸ்டாலின்? இந்த விஷயம் பத்தி, திருப்பரங்குன்றம் விவகாரம் பத்தி விஜய் பேசாம இருக்கிறது ஒரு பக்கம் விஜய் பாஜகவுக்கு ஆதரவான மனநிலையில இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டு இருக்குல்ல. அவர் யதார்த்தத்தை பேசுறாரு. காரணம் என்ன? கரூர்ல கை சுட்டுன்றதுனால திருப்பரங்குன்றத்தை சுட்டுக்கூடாதுன்னு பாக்குறாரு. கரூர்ல செய்தது செந்தில் பாலாஜி என்பதை நிரூபித்து காண்பிப்பார் விஜய். திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசு செய்தது ஏன்னா you can't sponsor state terrorism, கோபி. இது திமுக அரசாங்கத்தால் கட்டழிக்கப்பட்ட ஒரு வன்முறை. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு தீபத்தை ஏற்றி விட்டு கூடாதுன்னு இவர் என்ன சொல்ல முடியும்? அதைத்தானே எல்லாரும் கேட்கிறாங்க. அமித்ஷா பார்லிமெண்ட்ல பேசினாரு, அது ஒரு பேச்சு பொருளாகுமே. இது ஒரு போலரைசேஷனை கொண்டு வருமே. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒத்து போறாங்க. இந்த திமுக கேபிங்க வந்தது, அவங்க லார்ஜஸ்ட் செக்ஷன்ல பாக்குறாங்க கிறிஸ்டியன் ஓட்டு விஜய் எடுத்துன்னு போயிடுவாருன்னு பயத்துல. இது விஜய் பயத்தில் திருப்பரங்குன்றம் அண்ட் கரூர் ரெண்டுமே விஜய் பயத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இல்ல, ஆனா இந்த விஷயத்துல அந்த இப்போ போயிட்டு இருக்கிற மேல்முறையீட்டு விசாரணையில அரசு தரப்பு வைக்கிற அந்த ஆதாரங்கள் இல்ல சொல்லப்படுகிற வாதங்கள் அப்படிங்கிறது, கோயில் தரப்புல வைக்கிற வாதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அங்க ஆக்சுவலா அங்க ஏற்கக்கூடாது, இல்ல அப்படியாப்பட்ட பழக்கமே இங்க இருந்தது இல்லைன்ற மாதிரியும், அண்ட் அது தீபத்தூணா இல்ல அது ஜஸ்ட் ஒரு
சர்வே கல்லா அப்படின்ற ஒரு இதுலயும் இன்னும் முடிவு எக்ஸாக்டா எட்டப்படாம இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த பக்கம் தானே பார்க்கிற மாதிரி இருக்கு. திமுகவுக்கு ஆதரவான அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல தானே இருக்கு. தமிழக அரசு ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. மேல்முறையீட்டுல நீதிபதி, தனி நீதிபதி அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, ஓகே. ஆனா மேல்முறையீடுல கொஞ்சம் வேறு மாதிரி. கரெக்ட் கரெக்ட் வரக்கூடும் யாரும் இல்லைங்களே. கண்டிப்பாக திமுகவிற்கு வெற்றி வரும். ஆனால் பொதுமக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். நீதிமன்றத்திற்கு மக்கள் மன்றத்தில் திமுக தோல்வி அடையும் என்ற ஒரு பிம்பத்தை தானே அனைத்து திமுக காரங்களே உருவாக்குறாங்க. சார் எங்கிட்ட ஒரு எம்பி சொன்னார் சார் ஓப்பனா, இந்த கான்ட்ரவர்சி நம்ம அன்னைக்கே முடிச்சிருக்கணும், இதை வளர விட்டுறக்கூடாது ஓப்பனா சொல்றாங்க. ஆனா அப்படி வளர விட்டிருந்தா அங்க எப்படி அயோத்தியில வந்து என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க? அயோத்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இல்ல அரசியல் கருத்தாக அப்படி ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. அது சரி அயோத்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அயோத்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. இல்ல அங்க இல்ல அதை வச்சு அப்படி அங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்கல்ல. அது மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு அயோத்தியாக இப்ப திருப்பரங்குன்றத்தை வச்சு ஹிந்துத்துவா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. அந்த இருக்கக்கூடிய தூணுக்கும் மஜீதுக்கும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குன்னு கூட ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. 1 2 அந்த 50 மீட்டர் 50 அடி தூரம் இருக்குதுங்களே சார். அது இது பாபரி மஸ்ஜித் மேலேவா இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் டிபேட். இருந்தாலும் தமிழகத்தில் இந்துக்களுடைய உணர்ச்சியை அவேக்கனிங் ஆஃப் ஹிந்துயிசம்ங்கிறத RSS தலைவர் சொன்னு போனது பல. இப்ப பாருங்க, நிறைய பேர் முதலியார், செட்டியார், நாயுடு இந்த மாதிரி மேல்குடி ஓபிசியா இருந்தா கூட அவங்க எல்லாம் கூட இதை சப்போர்ட் பண்றாங்க. ஒரு அனாவசியமான பிரச்சனை. அந்த தேன்கூண்ல கை விட்டுட்டார் ஸ்டாலின், எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. ஓகேங்க சார், நான் ஃபைனலா இந்த கூட்டணி கால்குலேஷன்ஸ்ல இப்ப யாரோடு சேருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? நீங்க சொன்னது போல ஒரு 4 முனையா இருக்கிறது 2 முனையா மாறணும் அப்படின்ற போது என்னென்ன நகர்வுகள் இந்த டிசம்பர் மாதத்திலையும் ஜனவரி மாதத்திலையும் நடக்க இருக்கு? அது எந்த அளவுக்கு கூட்டணி ரீதியிலாக தாக்கங்களை ஏற்படுத்தும்? 3 நகர்வுகள். 1, அமித்ஷா நாளை சென்னை வேலூர் வருகிறார், அதுல ஒரு சொல்யூஷன் வரும். அடுத்ததாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியினுடைய சுற்றுப்பயணம் படையணை பாதையில் பார்த்த பிறகுதான் காங்கிரஸ் திமுகவுடன் இருக்குமா தாவேகாவுடன் போகுமா என்ற நிலைப்பாடை எடுக்க இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பொங்கல் பிறந்தால் தை பிறந்தால், பொங்கலோ பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதுதான் என்னுடைய அரசியல் ரீதியான கருத்துப்பாடு. கோபி, ஜனவரி 14, 2026. ஷூர், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.